பாகிஸ்தானில் பெரிய ஃப்ளட் வந்துருச்சுப்பா. ஐயோ பாவம், கிளைமேட் சேஞ்ச். நம்ம என்ன செய்ய முடியும்? ஒன்று செய்யலாமே. இந்தியா, அமெரிக்கா, சீனா இப்படி எல்லா நாட்டில் இருக்கக்கூடிய கார்பனை எமிட் பண்ணக்கூடிய தொழிற்சாலையை மூடிடலாம். தேவையில்லாத ஏதாவது வேஸ்ட்டு இருந்துச்சுன்னா அதை தீயரிக்கிறது அப்படியே நிப்பாட்டிடலாம். டோட்டலாக அப்படி நிப்பாட்டிட்டோன்னா இந்த உலக அழிவிலிருந்து நம்மளால் நம்மை காப்பாற்ற முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே வரலாம். ஆனால் முடியாது அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்களே. அதுக்கு காரணம் ஒரு சிவியரான மிக முக்கியமான ஒரு பனிப்பாறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பனிக்கு ஒரு பேரும் போட்டிருக்காங்க, ஜோம்பி ஐஸ் அப்படிங்கிறது தான். இந்த ஜோம்பி ஐஸ் அப்படிங்கிறது மெல்ட் ஆகிட்டே இருக்குடா, நாங்கள் சொன்னதை விட சீக்கிரமாகவே மெல்ட் ஆகுது, நாங்கள் சொன்னதை விட கடல் மட்டம் உயரப்போகுது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை விஞ்ஞானிகள் கொடுத்துருக்காங்க. அது என்ன ஜோம்பி ஐஸ்? அதை பற்றி தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். அப்படியே 2040 வரும்போது சென்னையில் கொஞ்சம் இடம் காணாமல் போயிடும், கொச்சினில் கொஞ்சம் இடம் காணாமல் போயிடும், ஷாங்காயில் கொஞ்சம் இடம் காணாமல் போயிடும் இப்படின்னு சொல்லி நிறைய கடலோரமாக இருக்கக்கூடிய தூத்துக்குடி இது எல்லாமே காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாகை மாவட்டம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடல் அப்படிங்கிற அந்த மட்டம் இருக்குல்ல, அது கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து வருகிறது அப்படிங்கிறது தான். கடல் மட்டம் எப்படி உயரும்? வேறு எதுவுமே இல்லை. அப்படின்னா எங்கேருந்தோ தண்ணீர் அப்படிங்கிறது வரணும். இந்த எங்கிருந்தோ தண்ணீர் சடனாக எப்படி வரும்? பூமியில் இருக்கக்கூடிய தண்ணீர் தான் மறுசுழற்சி செய்யப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ பூமியில் எங்கேயோ தண்ணீர் தேங்கி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தூரமாக ஆர்டிக் அண்டார்டிக் பகுதியில் இருக்கக்கூடிய பனிப்பாறைகள் தான். இந்த பனிப்பாறைகள் அப்படிங்கிறது உருகி 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 ஒரு கட்டத்தில் அது தண்ணீராக கடலில் கலக்கும்போது கடல் மட்டம் அதிகரிக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பிஞ்சு குழந்தைக்கும் படிக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் 1880 2020 வரை ஒரு கணக்கு எடுத்து பார்க்குறாங்க. எத்தனை சென்டிமீட்டர் இந்த மாதிரி கடல் மட்டம் உயர்ந்திருக்கிறது, அதுவும் குறிப்பாக இந்த பனிப்பாறை உருகுதல் வழியாக எவ்வளோ சென்டிமீட்டர் உயர்ந்திருக்கிறது அப்படின்னு பார்க்க போனால் கிட்டத்தட்ட 23 சென்டிமீட்டர் உயர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்லுது ரிசர்ச். 23 சென்டிமீட்டரில் கடைசி 20 வருடங்களில் மட்டுமே 8 சென்டிமீட்டர் அதிகரித்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 20 வருடங்களில் 8 சென்டிமீட்டர் அதிகரிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 1880 2000 வரை 23 சென்டிமீட்டர் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அடுத்ததாக இருக்கக்கூடிய 20-30 வருடங்களில் இது இன்னும் 27 40 சென்டிமீட்டர் உயரலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கை சொல்லியிருக்காங்க. 2100க்குள்ளே அட்லீஸ்ட் ஒரு 137 இல்லாட்டி 200 சென்டிமீட்டராவது வந்துரும்பா அப்படின்னு சொல்கிற மாதிரியான ரிசர்ச் எல்லாமே நடந்துட்டுருக்கு. நிறைய பேர் ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்ருக்காங்க. சரி, இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன விக்கி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஜோம்பி ஐஸ் அப்படிங்கிறது தான். இந்த ஜோம்பி ஐஸ் அப்படிங்கிறது வேறு எதுவுமே இல்லைங்க, கிரீன்லாண்டில் இருக்கக்கூடிய ஒரு பனிப்பாறை. இந்த பனிப்பாறையை ஏன் ஜோம்பி ஐஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்கன்னா, அதுக்கு உயிர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இன்னும் விஞ்ஞானிகள் உறுதிப்படுத்த முடியலை. ஆனால் அது கரைஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறது மட்டும் அவங்களுக்கு தெரியுது. உயிர் இருக்கா இல்லையா எப்படி விக்கி ஒரு ஐஸ் இல்லாட்டி பனிப்பாறை அப்படிங்கிறத உயிர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும்னா, அந்த பனிப்பாறையில் புதுசாக கொஞ்சம் பனிகள் இல்லாட்டி இந்த ஸ்னோலாம் சொல்லுவோம்ல, அதெல்லாம் வந்து சேரணும். அப்படி சேரும்போது அந்த பனிப்பாறையினுடைய லேயர் அப்படிங்கிறது அதிகரிக்கும். அப்படி லேயர் அதிகரிக்கிறதுனால இந்த பனிப்பாறை அப்படிங்கிறது உருகாமல் மேல்மட்டமாக இருக்கக்கூடிய அந்த புதுசாக வந்த பனிகள் மட்டுமே என்ன செய்யும்? உருகிவிடும். ஆனால் இப்போது இந்த கிரீன்லாண்டில் இருக்கக்கூடிய இந்த ஜோம்பி ஐஸில் புதிதாக பனிகள் அப்படிங்கிறது ஏற்படவில்லை. புதிதாக இந்த ஸ்னோ ஃபாலிங் அப்படிங்கிறது அதில் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இது உருக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் நம்ம நினச்சதை விட 2100 தான் இதெல்லாம் என்ன செய்யும்? ஒட்டு மொத்தமாக அப்படியே உருகிவிடும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக உருகிட்டு இருக்கு. இப்படி உருகிறதுனால கிட்டத்தட்ட ஒரு 27 சென்டிமீட்டர் அளவுக்கு கடல் அப்படிங்கிறது அதனுடைய மட்டம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 27 சென்டிமீட்டர் இல்லாட்டி 10.6 இன்ச் அளவுக்கு கடல் உயர்ந்தது என்றால் என்ன விக்கி பிரச்சனை? வேறு எதுவுமே இல்லைங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பல பிரதேசமும் இருக்காது. 20 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லும்போது பல 1000 ஏக்கர் நிலப்பரப்பு அப்படிங்கிறது கடலில் மூழ்கிவிடும். இதுதான் கடற்கோள் அப்படின்னு நம்மலாம் பார்த்துட்ருக்கோம், சொல்லிகிட்ருக்கோம், வரலாறில் படிச்சுட்ருக்கோம்ல. இதை தான் கடற்கோள் அப்படிங்கிறது. கடற்கோளால் இந்த உலகம் அழிந்தது அப்படிலாம் நம்ம சொல்கிறோம்ல. திடீர்னு ஏற்படக்கூடிய கடலில் பூகம்பமோ இல்லாட்டி பெரிய சுனாமியோ அது மட்டும் கடற்கோளுக்கான பிரச்சனைகள் கிடையாது. இந்த பனிப்பாறை உருவதும் ஒரு நேரத்தில் கடலினுடைய அந்த அளவு அதிகரித்து அந்த கடலை சார்ந்து இருக்கக்கூடிய கடற்கரை ஓரங்களில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களும் அடித்து செல்லப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா? அப்படின்னா கொஞ்சம் தூரம் போகும் விக்கி, இதனால் என்ன பிரச்சனை வந்துட போகுது? இது என்ன அவ்வளோ பெரிய இயற்கை பேரிடரையாக உருவாக்கிவிடும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் கேட்கலாம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்படி பனிப்பாறை உருகுதல் அப்படிங்கிறது ஒரு கிளைமேட் சேஞ்சினுடைய ஒரு சின்ன பை ப்ராடக்ட்.
கிளைமேட் சேஞ்ச் நடக்குது, அதனால் இங்கே பனிப்பாறை உருகிட்டு இருக்கு. நம்ம என்னதான் இதை வந்து பொத்தி பொத்தி பாதுகாத்தாலும் 1.5 டிகிரி செல்சியஸ் உயர்ந்து விட்டது என்றால் பனிப்பாறைகள் உருகும் அந்த திறன் அப்படிங்கிறது 2 மடங்காக 3 மடங்காக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால தான் ஒட்டு மொத்தமாக எல்லாருமே சேர்ந்து, எல்லா நாடுகளுமே சேர்ந்து 2040க்குள்ளே 2050க்குள்ளே புவியினுடைய வெப்பநிலையை அட்லீஸ்ட் 1 டிகிரி செல்சியஸாவது குறைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நாடுகள் சபதம் எடுக்கிறாங்க. நாங்கள் ஃபாசில் ஃபியூலை யூஸ் பண்ண மாட்டோம், நாங்கள் தேவையில்லாமல் யுத்தத்தை ஏற்படுத்த மாட்டோம், இந்த மாதிரி நிறுவனங்களை மூடி விடுவோம் அப்படின்னு சொல்லி எல்லா நாடுகளும் வாய்க்கு வந்ததெல்லாம் சொன்னாங்க. ஆனால் இப்போ அதை ஏதாவது ஒரு நாடு ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. என்ன காரணம்? எக்கனாமி பாதிச்சிரும், வேலையில்லா திண்டாட்டம் வந்துடும், ஃபாசில் ஃபியூல் மட்டும்தான் எங்களுக்கு இப்போ கிடைக்கிற ஒரே ஒரு எனர்ஜி சோர்ஸ் அப்படின்னு சொல்லி பல நாடுகளும் இந்த 2030 2040 அப்படிங்கிற டார்கெட்டை 2070 2080 அப்படின்னு சொல்லி எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனால பனிப்பாறைகள் ஒரு பக்கமாக உருகிக்கிட்டே இருக்குது. சில பனிப்பாறைகளில் புதிய பனிப்படலம் அப்படிங்கிறது பரவாமலே இருப்பதால் அது எல்லாமே ஜோம்பி ஐஸாக மாறி உருகிக்கிட்டே இருக்குது. ஜெர்மனியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பனிப்பாறைகள், நிறைய பனிப்பாறைகள் அப்படிங்கிறது வெறும் 15 வருடங்களில் ஒன்றுமே இல்லாமல் தண்ணீராக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தண்ணீராக மாறியது ஜெர்மனியில் இருக்கக்கூடிய பனிப்பாறைகள் தண்ணீராக மாறினால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது இன்னும் விஞ்ஞானிகள் சரியாக ஆய்வு செய்யலை. ஆனால் கிரீன்லாண்டில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பனிப்பாறை ஜோம்பி ஐஸ் அப்படிங்கிறது உருகியது என்றால் 10.6 இன்ச் அளவுக்கு கடல் உயர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது கிரீன்லாண்டில் இருக்கக்கூடிய இந்த ஜோம்பி ஐஸ். இதே மாதிரி நிறைய நாடுகளில் நிறைய கண்டங்களில் இந்த ஜோம்பி ஐஸ் மாதிரியே பல பனிப்பாறைகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது எல்லாம் மெல்ல மெல்ல உருக ஆரம்பிக்குது. இப்படி உருக ஆரம்பிக்கிறதுனால கடல் மட்டம் அதிகரிப்பது மட்டும் இங்கே பிரச்சனை கிடையாது. கடலில் இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு, அங்கே திடீர்னு குறைந்த காற்றழுத்த மண்டலம் அப்படிங்கிறது உருவாகலாம். அந்த நீரினுடைய அந்த சூடு காரணமாக அங்கே காற்றினுடைய வேரியேஷன், காற்றினுடைய வெப்பநிலைக்கு வரக்கூடிய வேரியேஷன் வழியாக புதிய புதிய புயல்கள் அப்படிங்கிறது ஏற்படலாம். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு புயல் வந்தது அப்படின்னா ஒன்று இந்த கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைனா இந்த கடலினுடைய கண் பகுதி, இந்த புயலினுடைய கண் பகுதி இந்த கடல்ல இருந்து தொடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கடலில் ஏற்படக்கூடிய வெப்ப மாற்றம் அப்படிங்கிறது அந்த காற்றை சூடுபடுத்தலாம், இல்லாட்டி குளிர்விக்கலாம். அதை பொறுத்து பெரிய புயல், பெரும் புயல் ஏற்படலாம். அப்படி புயல் வந்துச்சுன்னா என்ன நடக்கும்? மறுபடியும் அங்கே இயற்கை பேரிடர் அப்படிங்கிறது வரும். இந்த இயற்கை பேரிடரும் மனிதர்களை ரொம்ப பெரிய அளவில் பாதிப்படைய வைக்கும். ஸோ இப்படி இயற்கை பேரிடர் வரும்போது மனிதர்கள் சீக்கிரமாக முன்னேற ட்ரை பண்ணுவாங்க. அதுதான் இங்கே நடந்துட்டுருக்கு. ஒரு இயற்கை பேரிடர் வந்துருச்சுன்னா ஒரு 10 வருஷம் நம்ம உற்பத்தி செஞ்சது, உருவாக்கின வீடு, 50 வருஷமாக போட்ட உழைப்பு எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். ஸோ மனிதர்கள் என்ன நினைப்போம்? சீக்கிரமாக எதையாவது வச்சு நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லாக இதில் ஒர்க் பண்ணிட முடியுமா அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட இருக்கக்கூடிய எனர்ஜி சோர்ஸ் எல்லாம் அதிகமாக பயன்படுத்துவோம். அப்படி அதிகமாக பயன்படுத்துவதனால மறுபடியும் அங்கே கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது வரும். மறுபடியும் மனிதர்கள் அந்த சைக்கிளை பாதிக்கிற மாதிரி பல இயற்கையை சோதிக்கும் விதமாக பல நிகழ்வுகளிலும் ஈடுபடுவாங்க. இது வந்து மறுபடியும் சைக்கிளை இப்படி தொடர்ந்து கொண்டே ஒரு கட்டத்தில் பெரிய ஒரு டிசாஸ்டராக மாறும் அப்படிங்கிறது தான் விஞ்ஞானிகளுடைய ஒரு எச்சரிக்கை. இதை இப்போ இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா நாடுகளும் சரி பண்ணிட்டாங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஜோம்பி ஐஸ்லாம் உருகிரும். ஆனால் புதுசாக பனிப்படலம் இருக்கக்கூடிய பனிப்பாறைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் காப்பாற்றப்படும். ரொம்ப வருடங்கள், ஒரு 5000 வருடங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இதெல்லாம் நடக்கிறத பார்த்தா 5000 வருடங்கள் வரை இந்த பூமி தாங்காது போலையே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நம்முடைய குழந்தைகளுக்கு இந்த கிளைமேட் சேஞ்சுனா என்ன, திடீர்னு ஏற்படக்கூடிய இந்த கிளைமேட் கிரைசிஸ், இப்போ பாருங்கள் பாகிஸ்தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, வெறும் 1% தான்ப்பா எங்கள் நாட்டில் இருந்து ஒட்டு மொத்தமாக இந்த கிளைமேட் சேஞ்சுக்கான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு இந்த நிலைமையா? எங்களால் நம்பவே முடியல. க்ளவுட் சீடிங் பண்ணுறாயா சீனாக்காரன், நம்ம நிறைய க்ளவுட் சீடிங் பண்ணுறோம்யா, சவுதி அரேபியா பண்ணுறாங்க. எங்கேயோ போக வேண்டிய மழையை நீ உங்களுக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது என்ன செய்யும்? உங்கள் நாடு திடீர்னு குளிரடையும். அப்படி குளிரடையும் போது திடீர்னு அங்கே ஒரு புயல் வரும். அந்த புயல் நேராக இன்னொரு நாட்டுக்கு போகும். மான்சூன் அப்படிங்கிறது அங்கே இருக்க வேண்டிய மான்சூனை விட கூடுதலாக மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை வறட்சி அப்படின்னு சொல்லும்போது பெருமளவு வறட்சி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. இதெல்லாம் வரும்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் குட்டி குட்டி பெரிய பெரிய டேமாக கட்டி வச்சுருக்கேன்னா, ஐயா இந்த டேம் கெட்டதுனாலையும் பலவிதமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இயற்கையை ரொம்ப பெரிய அளவில் சோதிச்சுக்கிட்டே இருக்கோம். இயற்கையினுடைய இந்த சோதனைக்கு இயற்கை ஒரு தீர்வு சொல்லும். அந்த தீர்வு மனிதர்களை ஏற்றுக்கொள்ள முடியாத, இல்லாட்டி மனிதர்களால் உட்கிரகிக்க முடியாத ஒரு தீர்வாக இருக்கும் அப்படிங்கிறது விஞ்ஞானிகளுடைய எச்சரிக்கை. இன்னைக்கு இந்த வெட் பல்ப் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெட் பல்ப் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது தமிழ்நாட்டிலலாம் அடிக்கடி இருக்கும். ஒரு 32லேருந்து 34 டிகிரி வரை இருக்கக்கூடிய சூடை தான் வெட் பல்ப் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெட் பல்ப் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது இன்னும் கூடுதலாக மாறிவிட்டது, இல்லாட்டி பல இடங்களில் வந்துவிட்டது அப்படின்னா பெருமளவு ஒரு வறட்சி வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸ்பெயின் எடுத்துக்கோங்க, ஐரோப்பிய ஒன்றியத்தை எடுத்துக்கோங்க, அமெரிக்காவை எடுத்துக்கோங்க. வெட் பல்ப் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது அங்கெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு.
இவ்வளோ நாள் இல்லாத இடத்துல ஐயோ 38 39ன்னு சொல்கிறாங்க, உடம்பிலிருந்து என்னதோ சுரக்குது மண்ணா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வியர்வை கொட்டுது, டெம்பரேச்சர் அதிகரிக்கிறது. எந்த நாடும் இந்த மாதிரி டெம்பரேச்சர், நாங்களாம் எங்கள் ஆயுசில் இப்படிலாம் டெம்பரேச்சரை அனுபவித்ததில்லை அப்படின்னு சொல்கிற அந்த வரலாறு மாற்றி அமைக்கப்படுகிறது. இது எல்லாமே கிளைமேட் சேஞ்சினுடைய சின்ன சின்ன நகர்வுகள் தான். இப்போவே இப்படி இருக்குன்னா இன்னும் 10 வருஷத்தில் கண்ணை கெட்டிடும், ஜோம்பி ஐஸு உருகுது. இன்னும் எத்தனை ஜோம்பி ஐஸ் உருகுது அப்படிங்கிறதெல்லாம் வரும் காலத்தில் பார்க்கலாம். ஸோ இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். இந்த அவேர்னஸ் வீடியோவில் நீங்கள் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது என்னென்னா, எப்படி இயற்கையை பாதுகாக்கலாம், எப்படி இயற்கையை குளிர்விக்கலாம். சூடுபடுத்துறது வேண்டாம், ஆல்ரெடி நம்ம சூடுபடுத்திட்டோம். குளிர்விப்பது எப்படி அப்படிங்கிறத நம்ம வரும் தலைமுறையினர்கள் கண்டிப்பாக படிக்கணும். அவங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு நல்ல பூமியை நம்ம கொடுக்கணும்னா இப்போதே அந்த தலைமுறையை நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி எடுக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. அந்த கடமை உணர்ச்சியுடன் நாம் செயல்பட வேண்டும். ஸோ இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.